மற்றதுக்கு இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும்னு தான் கூட ஆசைப்படுறாங்க, வேலைகள் ஒன்றை செய்யணும். ஆனால் சுயதொழிலாக சுயமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறது சரியான குறைவு. இப்போ நீங்கள் உங்களோட அபிப்பிராயத்தில் சொல்லுங்கள், சொந்தமாக ஒரு தொழில் துவங்குற நிலமா, இல்லை இப்போ ஏதாவது ஒரு வேலையில் போய் ஒரு ஆஃபீஸில் போய் இல்லை ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது நிலமா? ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறேன்னா நீ அவங்க படித்து ஒருத்தர் படிக்கிற நீ படித்து அவங்க ஒவ்வொரு கோர்ஸுகள்லாம் இருக்குது, அது படிக்கிறாங்க. அதை படித்தா நீ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்து சொந்த தொழில் செய்கிற விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது போய் அவங்க அந்த மாதிரி ஒரு அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி தொழிலை போயிட்டு விரும்புகிறாங்க ஒரு ஆஃபீஸ். இப்போ நான் வந்துட்டு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறதே என்ன இல்லை அப்படின்னு ஒரு விருப்பம். அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொழில் செய்யணும். பொருளாதார ரீதியில் ஒரு வியாபாரம் செய்கிறது தான் இன்றைய நிலையில் நல்லதாக தெரியுது. இப்போ இருக்கிறாக்களில் இப்போ சொந்த சும்மா ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாக்களை விட சொந்தமாக தொழில் செய்து வியாபாரம் செய்கிறாக்கள் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஒரு கடையை போட்டு ஏதோ அவங்களால ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வர மாதிரி சரி தொழில் செஞ்சால் அது நல்லது தான். சொந்த தொழில் தானே. நாங்கள் நினைச்சா போயாச்சு வந்தாச்சு. அது டைம் போகணுன்னா அதுகளில் லீவுகள்லாம் கூட. இது நம்ம சொந்தம்னா லீவ் சில பேர் இந்த லீவ் இல்லாதனால அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கொள்வோம். இதெண்டா நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டுக்கலாம், குடும்பத்தோடையும் பார்த்துக்கலாம், பிள்ளைகளை படிக்க வச்சு போய்க்கலாம். வேணுக்கு இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு வேலை செய்யணும்னா நாங்கள் எங்கேயும் போக வேலை இல்லாது அந்த ஒரு டைமுக்கு தானே போகலாம் வரலாம். இது அப்படி இல்லை தானே, நாங்கள் வீட்டில் யாரையும் நிப்பாட்டிட்டு ஓடலாம், போயிட்டு வரலாம், செய்யலாம், லீவ் எடுத்துக்கொள்ளலாம். சொந்தமாக தொழில் செய்கிறது ஒரு வகையில் நல்ல என்ற பெறம் நல்லா.